ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். தமிழ் 100க்கு 100 தினம் தினம் பாரு சீரீஸில் டே 15க்கான ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கான 100 கொஷின்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், ஆதிச்சநல்லூரில் கண்டெடுக்கப்பட்ட முதுமக்கள் தாளிகள் எந்த காலகட்டத்தை சார்ந்தவை அப்படின்னா கிமு 300 முதல் கிபி 300 வரை இந்த காலகட்டத்தை சார்ந்தவை தான் இந்த ஆதிச்சநல்லூரில் கண்டெடுக்கப்பட்ட முதுமக்கள் தாளிகள். ஆதிச்சநல்லூர் எந்த டிஸ்ட்ரிக்ட்னு பார்த்தோன்னா தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட். ஆதிச்சநல்லூரில் ஃபஸ்ட்டு அகழ்வாய்வை யார் மேற்கொண்டிருப்பாங்க அப்படின்னா ஆண்ட்ரூ ஜாகார் 1876. செகண்ட் கொஷின், கீழே கொடுக்கப்பட்டுள்ளனவற்றுள் பொருத்தமான இணையை தேர்வு செய்க. தினங்களை கொண்டாடுவதை விடுங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பது யார் சொல்லியிருப்பாருன்னா கவிக்கோ அப்துல் ரஹ்மான் சொல்லியிருப்பாரு. அது ஒன்று தான் கரெக்டு, மீது எல்லாமே தவறு. அடுத்தது, புதிய படவீழ்த்திகள் உருவாக இவருடைய கருத்துக்களே அடிப்படையாக அமைந்தனன்னு கொடுத்துருக்காங்க. யாரோட கருத்து அப்படின்னா பிரான்சிஸ் சென்கின்ஸ் தான் புதிய படவீழ்த்திகள் உருவாக காரணமாக இருந்தது. இங்கே இருக்க எட்வர்ட் மைப்ரிட்ஜ் பார்த்தோன்னா ஓடும் குதிரையை இயக்கப்படமாக எடுத்தவர் தான் இந்த எட்வர்ட் மைப்ரிட்ஜ். ஈஸ்ட்மேன் படச்சுருளை கண்டுபிடிச்சவர். தாமஸ் ஆல்வா எடிசன் ஒருவர் மட்டும் பார்க்கும் படக்கருவி. கருத்து படம் அமைத்தவர் தான் வால்ட் டிஸ்னி. நெக்ஸ்ட் கொஸ்டின், தொண்டு செய்த பழுத்த பழம் என்று பாரதிதாசன் போற்றுவது யார் அப்படின்னா தந்தை பெரியாரை தான் அப்படி சொல்லிருப்பாரு. தந்தை பெரியாரோட பகுத்தறிவு சிந்தனைகளை கவிதை வடிவில் கொடுத்தவரும் இந்த பாரதிதாசன் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின், பாரதியார் யாருடைய சாயலில் வசன கவிதை எழுதிட தொடங்கினார் அப்படின்னா வால்ட் விட்மன் சாயலில் தான் இந்த பாரதியார் புது கவிதை எழுத தொடங்கியிருப்பார். புல்லின் இதழ்கள் அப்படின்றது யாரோட நூல்னா வால்ட் விட்மனோட நூல் தான். இங்கே இருக்க ஜார்ஜ் எல்ஹார்ட் இருக்கார் இல்லையா, அவர் புறநானூறு ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் தான் இந்த ஜார்ஜ் எல்ஹார்ட். ஜியு போப்பும் மொழிபெயர்த்திருப்பார். அவர் சில பாடல்களை மொழிபெயர்த்திருப்பார். இவர் ஃபுல்லாகவே மொழிபெயர்த்திருப்பார் ஜார்ஜ் எல்ஹார்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின், நாமக்கல் கவிஞரின் படைப்புகள் எண்ணிக்கையை பொறுத்துகன்னு கொடுத்துருக்காங்க. இசை நாவல்கள் பார்த்தோன்னா 3, புதினங்கள் 5, கவிதை தொகுப்பு 10, மொழிபெயர்ப்புகள் 4. 3, 4, 2, 1 தான் கரெக்டு. இது இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா கட்டுரை 12, தன் வரலாறு 3, இலக்கிய திறனாய்வுகள் 7, சிறுகாப்பியம் 5. இதெல்லாமே எழுதியிருப்பார். நெக்ஸ்ட் கொஸ்டின், எந்த நாட்டின் அணுத்துளைக்காத சுரங்க பாதுகாப்பு பெட்டகத்தில் திருக்குறள் உள்ளது அப்படின்னா ரஷ்ய நாடு. 8th கொஸ்டின், மறைமலை அடிகள் எழுதிய நாடகத்தை பற்றிய ஆராய்ச்சி நூல் சாகுந்தலம் அப்படிங்கிற நாடக ஆராய்ச்சி நூலை எழுதுனது யாருன்னா மறைமலை அடிகள். இந்த மதங்க சூளாமணி எழுதுனது விபுலானந்தர். மத்த விலாசம் மகேந்திரவர்மன் எழுதியிருப்பார். மனோன்மணியம் எழுதுனது பே சுந்தரனார். அடுத்த கொஸ்டின், உழவர் ஏறடிக்கும் சிறுகோளே அவரது செங்கோலே நடத்தும் கோல் என கூறியவர் யாருன்னா கம்பர் தான் அப்படி சொல்லியிருப்பார். இங்கே இருக்க வில்லிபுத்தூரார் இருக்கு இல்லையா, இவர் பார்த்தோன்னா வில்லி பாரதம் அப்படின்ற நூலை எழுதினவர் தான் இந்த வில்லிபுத்தூரார். இவர் 14ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர் தான் இந்த வில்லிபுத்தூரார். இந்த வில்லி பாரதம் பார்த்தோன்னா 10 பருவம் 4350 பாடல்கள் இருக்கும். 10 பருவம் 4350 பாடல் இருக்கும். இது விருத்தப்பாவால் ஆனது தான். இந்த வில்லிபுத்தூரார் பார்த்தோம் அப்படின்னா வரபதி ஆட்கொண்டான் இருக்கார் இல்லையா, அவர் ஆதித்தவர். வில்லிபுத்தூராரை ஆதரித்தவர் யார் அப்படின்னா வரபதி ஆட்கொண்டான். அடுத்த கொஸ்டின், சூழியல் வின்சோன் பாராட்டிய தமிழ் அறிஞர் யார் அப்படின்னா ஊவேசாவை தான் பாராட்டியிருப்பாங்க. ஊவேசா யார், ஜியு போப்பும் பாராட்டியிருப்பாரு, சூழியல் வின்சோன் 2 பேருமே பாராட்டியிருப்பாங்க. ஊவேசா பார்த்தோம் அப்படின்னா பல நூல்களை பதிப்பிச்சு வெளியிட்டிருப்பார். நமக்கே தெரியும் இல்லையா, ஃபஸ்ட்டு பதிப்பிச்சு வெளியிட்ட நூல் சீவக சிந்தாமணி 1887. புறநானூறு முக்கியமான நூல், அதுவும் தெரிஞ்சுக்கோங்க. புறநானூறு 1894 பதிப்பிச்சு வெளியிட்டிருப்பாரு. தமிழ் வீடு தூது நம்ம புக்லேயே கொடுத்துருப்பாங்களே, அதுவும் 1930 தமிழ் வீடு தூது பதிப்பிச்சு வெளியிட்டிருப்பாரு. அடுத்து பார்ப்போம். தாமே பாடுபட்டு உழைத்து முன்னேற வேண்டும் என்னும் உயர்ந்த எண்ணம் நம் இளைஞர்களிடையே வளர வேண்டும் என இளைஞர்களுக்கு உரைத்தவர் யார் அப்படின்னா பெரியார் தான் அப்படி சொல்லிருப்பாரு. தாமே பாடுபட்டு உழைத்து முன்னேற வேண்டும் சொன்னவர் யாருன்னா பெரியார் சொல்லியிருப்பாரு. என் பகுத்தறிவு பிரச்சாரத்திற்கும் சீர்திருத்த கருத்துக்களுக்கும் முன்னோடியாக திகழ்ந்தவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தானா அயோத்தியாதாசனாரும் தங்கவயல் அப்பாதுரையும் அப்படின்னு பெரியார் தான் சொல்லியிருப்பாரு. இந்த பெரியார் அவரோட வேறு சிறப்பு பெயர்கள் என்னென்னு பார்த்தோன்னா வெண்தாடி வேந்தர், பகுத்தறிவு பகலவன், வைக்கம் வீரர், சுயமரியாதை சுடர், பெண்ணின போர் முரசு, புத்துலக தொலைநோக்காளர், ஈரோட்டு சிங்கம் அப்படின்லாம் பெரியாரை அழைக்கப்படுவாங்க. அவரோட சிறப்பு பெயர்கள். பெரியார் எதெல்லாம் எதிர்த்திருப்பார் அப்படின்னா இந்தி திணிப்பு எதிர்த்திருப்பார், குலக்கல்வி திட்டம், தேவதாசி முறை, கல்லுண்ணல், குழந்தை திருமணம், மணக்கொடை இதெல்லாம் எதிர்த்திருப்பார் பெரியார்.
நெக்ஸ்ட் கொஸ்டின், குமரகுருபரி நீதிநெறி விளக்கம் எனும் நூலுக்கு எத்தனை பாடல்களுக்கு பரிதிமாற் கலைஞர் உரை எழுதியுள்ளார் அப்படின்னு பார்த்தோம்னா 51 பாடல்களுக்கு தான் வந்துட்டு எழுதியிருப்பார். குமரகுருபர் வந்துட்டு இந்த கடவுள் வாழ்த்து உட்பட 102 வெண்பாக்கள் கொண்டது தான் வந்துட்டு இந்த நீதிநெறி விளக்கம். இவர் குமரகுருபரோட நூல்கள் பார்த்தோம் அப்படின்னா கந்தர் கலிவெண்பா, கையிலை களம்பகம், சகலகலா வள்ளி மாலை, மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ், முத்துக்குமார சுவாமி பிள்ளைத்தமிழ், இது எல்லாமே வந்துட்டு குமரகுருபரோட நூல்கள். குமரகுருபர் வந்து 17ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். அடுத்த கொஸ்டின், தமிழகத்தில் இன்று காணப்பெறும் குடைவரை கோயிலுள் பழமையானது எதுன்னு பார்த்தோன்னா பிள்ளையார்பட்டி கோவில். தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை, வேறில்லாத மரம், கூடில்லாத பறவை என பாராட்டியவர் யாருன்னா ரசூல் கம்சதேவ் தான் வந்துட்டு அப்படி சொல்லிருப்பாரு. தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவ் யாருன்னு பார்த்தோன்னா பாரதிதாசன். உமர் கய்யாம் இருக்கார் இல்லையா, இந்த உமர் கய்யாம் பார்த்தோம் அப்படின்னா பாரசீக கவிஞர். இவர் வந்து 11ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். இந்த உமர் கய்யாம் பாடல்களை வந்து யார் எழுதியிருப்பாங்க மொழிபெயர்த்து அப்படின்னா கவிமணி தான் வந்துட்டு மொழிபெயர்ப்பு செஞ்சிருப்பாரு. உமர் கய்யாமோட ஃபுல் நேம் என்னன்னு பார்த்தோன்னா கியாசுதீன் அபுல்பாத் உமர் கய்யாம். இந்த நூல் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இம்மை மறுமை பற்றி ரூபாயத் என்ற பெயரில் தான் வந்துட்டு இந்த உமர் கய்யாம் வந்து எழுதியிருப்பாரு. ரூபாயத் அப்படின்னா வந்து 4 அடி செய்யுள். நெக்ஸ்ட் கொஸ்டின், நோய்க்கு மருந்து இலக்கியம் என கூறியவர் யார் அப்படின்னா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் தான் வந்துட்டு அப்படி சொல்லியிருப்பாரு. இவரோட மாணவர் தான் இந்த உவே சாமிநாதர். யார் காப்பார் என்று தமிழெண்ணை ஏங்கிய போது நான் காப்பேன் என்று எழுந்தவர் யாருன்னா ஊவேசா, தமிழ் தத்தா ஊவேசா தான் வந்துட்டு அப்படி சொல்லியிருப்பாரு. இந்த மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் வந்து 1815 திருச்சி மாவட்டம் எண்ணெய் கிராமத்தில் தான் வந்து பிறந்திருப்பாரு. இவரோட மாணவர் வந்து ஊவேசா மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. ஊவேசா, குலாம் காதர் நாவலர், சவரி ராயலு, தியாகராசர், இவங்க எல்லாமே வந்துட்டு இவரோட மாணவர் தான். மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனோட மாணவர்கள் தான். தல புராணங்களை பாடுவதில் வல்லவர் யாருன்னு கேட்டாலும் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின், அளவில் சனம் செலவொழியா வழிக்கரையில் அருளடையார் உளமனைய தன்னளித்தாய் உருவேனில் பரிவ கற்று. இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு பார்த்தோன்னா பெரிய புராணம். பெரிய புராணம் நமக்கே தெரியும், யார் எழுதியிருப்பா, சேக்கிலார் எழுதியிருப்பாரு. சேக்கிலாரோட இயற்பெயர் அருண்மொழி தேவர். இதில் வந்து 2 காண்டம், 13 சருக்கம், 4286 பாடல்கள் இருக்கும். இதில் வந்து 63 தனியடியாரும் 9 தொகையடியாரும் மொத்தம் 72 பேரோட வாழ்க்கை வரலாற்றை பற்றி தான் வந்துட்டு கூறியிருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், அரிசி எனும் தமிழ் சொல் ஒரைசா எனும் எம்மொழிக்கு சென்றது அப்படின்னா ஒரைசா அப்படிங்கிறது கிரேக்க மொழி சொல். நெக்ஸ்ட் கொஸ்டின், பேரறிஞர் அண்ணாவின் விருப்பமான இலக்கியம் எதுன்னு பார்த்தோன்னா கலிங்கத்து பரணி தான். இது வந்து முதல்ல பரணி எதுன்னு பார்த்தோன்னா கலிங்கத்து பரணி தான். ஃபர்ஸ்ட் பரணி கலிங்கத்து பரணி. இந்த கலிங்கத்து பரணியில் போற்றப்படும் தெய்வம் பார்த்தோன்னா கொற்றவை. கலிங்கத்து பரணியில் 599 தாலிசைகள் இருக்கும். அந்த கலிங்கத்து பரணியை பாடினவர் ஜெயங்கொண்டார் தான் பாடியிருப்பார். பரணிக்கோர் ஜெயங்கொண்டார்னு சொல்லிட்டு பலபட்டடை சொக்கநாதர் சொல்லியிருப்பார். தென்தமிழ் தெய்வ பரணி அப்படின்னு சொன்னவர் ஒட்டக்குத்தர் சொல்லியிருப்பார். தமிழ் மொழி அழகான சித்திர வேலைப்பாடு அமைந்த வெள்ளித்தட்டு என கூறியவர் யாருன்னா டாக்டர் க்ரவுல் தான் சொல்லியிருப்பாரு. மன்னிப்பு அப்படிங்கிறது எம்மொழி சொல் அப்படின்னா உருது சொல். மன்னிப்பு அப்படிங்கிறது தமிழ் சொல் கிடையவே கிடையாது. மன்னிப்புங்கிறது உருது சொல். பொறுத்துக்கொள்கன்னு மீனிங் அதுக்கு. நெக்ஸ்ட், திருப்பனந்தாளிலும் காசியிலும் தன் பெயரால் மடம் நிறுவி உள்ளவர் யாருன்னா குமரகுருபரர். திருப்பனந்தாளிலும் காசியிலும் அவரோட பேரில் வந்து மடம் நிறுவியிருப்பார். இவர் தமிழ், வடமொழி, ஹிந்துஸ்தான் இந்த மும்மொழியிலும் வந்து புலமை பெற்று விளங்கியிருப்பார் இந்த குமரகுருபரர். மயிலேறும் பெருமாளிடம் கல்வி கற்றவர் யார் அப்படின்னா சுவாமிநாத தேசிகர். சுவாமிநாத தேசிகர் தான் வந்துட்டு மயிலேடும் பெருமாளிடம் கல்வி கற்றவர். இந்த சுவாமிநாத தேசிகர் வந்துட்டு பார்த்தோன்னா திருச்செந்தூர் கலம்பகம் அப்படின்னு நூலை எழுதினவர் யாருன்னு பார்த்தோன்னா இந்த சுவாமிநாத தேசிகர் தான். உடம்பார் அழியின் உயிரார் அழிவர், திறம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். இத்திருமந்திர பாடல் இடம்பெற்றுள்ள தந்திரம் எதுன்னு பார்த்தோன்னா 3ஆம் தந்திரம். திருமந்திரத்தில் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா 9 தந்திரங்கள் உள்ளதுன்னு ஏற்கனவே பார்த்துருக்கோம். அந்த 9 தந்திரத்தில் 3ஆம் தந்திரத்தில் தான் வந்து இந்த பாடல் இந்த லைன் வந்து இடம்பெற்றிருக்கும். திருமூலர் வந்து பார்த்தோன்னா 5ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். திருமந்திரத்தில் 3000 பாடல்கள் வந்து இருக்கும். இந்த திருமந்திரத்தில் உள்ள சில லைன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒன்றே குலம் ஒருவனே தேவன், நான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம், அன்பே சிவம், உடம்பாரளியின் உயிரார் அழிவர், உடம்பை வளர்த்தேனே உயிர் வளர்த்தேனே, படமடா கோவில் பகர்வருக்கு ஒன்று ஈயில். இது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா திருமந்திரத்தில் வர வரிகள். அங்கவியல் திருக்குறளில் எந்த பகுதியில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னா திருக்குறளில் வந்து பார்த்தோன்னா 3 பகுதி இருக்குது. அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால். அது எதில் வரும் அப்படின்னா பொருட்பாலில் தான் வந்துட்டு இந்த அங்கவியல் வரும். அறத்துப்பாலில் பார்த்தோன்னா 38, பொருட்பாலில் 70,
இன்பத்துப்பாலில் 25 அதிகாரங்கள் இருக்கும். அறத்துப்பாலில் வந்து பாயிரவியல், இல்லவரியல், துறவரவியல், ஊழியல் இருக்கும். பொருட்பாலில் தான் வந்துட்டு அரசியல், அங்கவியல், ஒளிவியல், அரசியல், அங்கவியல், ஒளிவியல்னு வரும். அப்போ அந்த அங்கவியல் எதில் வருது அப்படின்னா பொருட்பாலில் வருது. இன்பத்துப்பால் இருக்கு இல்லையா, அதில் பார்த்தோன்னா களவியல், கற்பியல், இது ரெண்டும் வந்துடும். நெக்ஸ்ட்டு, ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமாப்பு உடைத்து. இதில் ஏமாப்பு அப்படின்னா என்னென்னா பாதுகாப்புன்னு மீனிங். அரவர கோவையின் அழைக்கப்படும் நூல் எதுன்னு பார்த்தோன்னா முதுமொழி காஞ்சி. இந்த முதுமொழி காஞ்சி எழுதினவர் யாருன்னா கூடலூர் கிழார் எழுதியிருப்பார். 10 அதிகாரம், அதனால் மொத்தமாக டோட்டலாக 100 பாடல்கள் வந்து இருக்கும். உலகில் உள்ள உண்மைகளை வந்து தெளிவாக எடுத்து கூறும் நூல், உலகியல் உண்மைகளை தெளிவாக எடுத்து கூறும் நூல் வந்துட்டு இந்த முதுமொழி காஞ்சி. இளமையை காட்டிலும் நோயற்ற வாழ்வே சிறந்தது என்று யார் சொல்லியிருப்பா அப்படின்னா இந்த கூடலூர் கிழார் தான் வந்துட்டு சொல்லியிருப்பாரு. ஆர்கலி உலகத்து மக்கட்கெல்லாம் என்ற அடியோடு தான் வந்துட்டு அந்த பாடல்கள் வந்துட்டு தொடங்கும். அடுத்த கொஸ்டின், இங்கிலாந்து மகாராணி விக்டோரியா கண் விழித்தது முதலில் படித்த நூல் எதுன்னு பார்த்தோன்னா திருக்குறள் தான் படிச்சிருப்பாங்க. குடிமக்கள் வரலாறே ஆதி காப்பியமாக தமிழ்நாட்டில் அமைந்து விளங்குகிறது. அப்படி அமைவது எந்த நூல் அப்படின்னா சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம் இதில் வந்துட்டு பார்த்தோன்னா சீவக சிந்தாமணி எழுதினது திருத்துக்கதேவர் வந்துட்டு எழுதியிருப்பார். இது வந்து ஒரு சமண காப்பியம். மணிமேகலை எழுதினது சீத்தலை சாத்தனார். இது வந்து ஒரு பௌத்த காப்பியம். கம்பராமாயணம் கம்பர் எழுதியிருப்பார். இது வந்து ஒரு வழி நூல். அடுத்து 8 தொகை நூல்களில் நாடக பாங்கில் அமைந்துள்ள நூலினை தேர்ந்தெடுத்து எழுதுக. நாடக பாங்கில் வந்து எந்த நூல் எழுதியிருக்கோம் அமைஞ்சிருக்கும் அப்படின்னா கலித்தொகை. இதில் 150 பாடல்கள் இருக்கும். இதை தொகுத்தவர் வந்துட்டு நல்லந்துவனார். 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒரே ஒரு நூலாசிரியர் மட்டும் 2 நூல்களை படைத்துள்ளார். அவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. யாருன்னா கனிமேதாவியர். என்னென்ன நூலை படிச்சிருப்பாரு? ஏலாதியும் திணைமாலை 150 வந்துட்டு இந்த கனிமேதாவியார் படைச்சிருப்பாரு. கனிமேதாவியாரும் காரியாசனும் வந்து ஒரு சாலை மாணக்கர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. என் கால் சிரம்பு மணியுடை அறிய இவ்வடிகளில் மணி என்பது எதனை குறிக்கும் என்பதை தெரிவு செய்க. மணி அப்படின்னா வந்துட்டு மாணிக்க பரலை குறிக்கும். யாரோட சிலம்பு? கண்ணகியோட சிலம்பில் தான் வந்துட்டு இந்த மாணிக்க பரல்கள் இருக்கும். கோப்பெருந்தேவி இருக்காங்க இல்லையா, அவங்களோட சிலம்பில் பார்த்தோன்னா முத்து பரல்கள் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின், கூடலில் ஆய்ந்த ஓந்தின் தமிழன் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் பார்த்தோன்னா திருவாசகம். மாணிக்க வாசகர் தான் எழுதியிருப்பாரு திருவாசகத்தை. திருவாசகமும் திருக்கோவை ரெண்டுமே எழுதியிருப்பாரு. அது ரெண்டுமே வந்து பார்த்தோன்னா 8ஆம் திருமுறையில் இருக்கும். திருவாசகத்தில் 658 பாடல்கள் இருக்கும். தமிழ், வடமொழி அல்லது மற்றொரு மொழியிலும் குமரகுருபரர் புலமை மிக்கவராக திகழ்ந்தார். அம்மொழி எதுவென தேர்ந்தெடுக்க அப்படின்னா இந்துஸ்தானி. தமிழ், வடமொழி, இந்துஸ்தானி மும்மொழியிலுமே வந்துட்டு புலமை பெற்று விளங்கியிருப்பாரு. அடுத்து, பொன்னும் துகிரும் முத்தும் மணியும் இத்தொடரில் உள்ள துகிர் என்பதன் பொருளை தேர்ந்தெடுக்க அப்படின்னா வந்துட்டு துகிர் அப்படின்னா பவளம். தீம்பெளி எந்திரம் பந்தல் வருந்த இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் பார்த்தோன்னா 10 இந்த பெருங்கதை இருக்கு இல்லையா, பெருங்கதை வந்து எழுதுனது யார் எழுதியிருப்பாருன்னா கொங்கு வேளிர். அவர் தான் வந்துட்டு இந்த பெருங்கதை வந்து எழுதியிருப்பார். பரிபாடல் பார்த்தோன்னா பரிபாடலில் மொத்தம் 70 பாடல், 24 பாடல் தான் வந்துட்டு நமக்கு கிடச்சிருக்கும். சீவக சிந்தாமணி வந்து திருத்தக்கதேவர் எழுதியிருப்பார். 10 வந்து பார்த்தோன்னா மொத்தம் 10 இருக்கும். அதில் வந்து ஃபர்ஸ்ட் 10 கடைசி 10 நமக்கு கிடச்சிருக்காது. இடையில இருக்க 8 மட்டும் தான் கிடச்சிருக்கும். 80 பாடல் தான் வந்து கிடச்சிருக்கும். உத்தம சோழ பல்லவர் என்னும் பட்டம் பெற்றவர் யார் அப்படின்னா சேக்கிலார். இவரை வந்துட்டு தொண்டர் சீர் பரவுவாரும் வந்துட்டு சேக்கிலார் தான். உத்தம சோழ பல்லவர், தொண்டர் சீர் பரவர் ரெண்டு பேருமே வந்து 2 நேம் வந்து சேக்கிலார் தான் குறிக்கும். புல்லுரு பொன்கண் தீர்ந்தோன் இவ்வடிகளில் இடம்பெறும் பறவையினை தேர்ந்தெடுக்க. புல் அப்படின்னா பறவை. அது என்ன பறவை அப்படின்னா புறாவை தான் குறிக்கும். நெக்ஸ்ட்டு, பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவனடி சேராதார் இக்குறளில் பயின்று வரும் அணியை எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ன அணி வரும் அப்படின்னா ஏகதேச உருவக அணி. ஏகதேச உருவக அணி அப்படின்னா என்னென்னா இரு பொருளில் ஒன்றை மட்டும் உருவகப்படுத்திட்டு மற்றொன்றை வந்து உருவகப்படுத்தாமல் விடுவது தான் வந்துட்டு இது ஏகதேச உருவக அணி அப்படின்னு சொல்கிறான். அதாவது இப்போ இந்த லைன் மட்டும் கொடுத்துட்டு ஒரு பொருளை மட்டும் உருவகப்படுத்திட்டு மற்றொன்றை வந்து உருவகப்படுத்தாமல் இருப்பது என்ன அணி அப்படின்னு கூட கொஸ்டின் கேட்கலாம் இல்லையா, அதுக்காக சொல்கிறேன். அடுத்து, முட்டை இட்டது சேவலா பெட்டையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொஷின் கேட்டிருக்காங்க, அதனால வினா வலு, அதாவது வினா வலு தான். ஏன் அப்படின்னா முட்டை இட்டுச்சு அப்படின்னாவே என்ன பண்ண முடியும், கண்டிப்பாக அது பெட்டை இருப்பேன், அதாவது பெண் கோழியாக தானே இருக்கும். இவங்க வந்து சேவலா பெட்டையான்னு கேட்டிருக்காங்க. கொஷின்லேயே வந்து தவறு இருக்குது, அதனால் அது வந்து வினா வலு. அடுத்தது, பொருந்தாத சொல்லை கண்டறிதல். மாணிக்கம்
முத்து, பவளம், கிளிஞ்சல் அப்படி கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு எது நமக்கு பொருந்தாது அப்படின்னா கிளிஞ்சல் தான் பொருந்தாதது. இப்போ நவரத்தினங்களில் இந்த முத்து, மாணிக்கம், பவளம் இதெல்லாம் வரும். கிளிஞ்சல் வந்து வராது இல்லையா, அப்போ கிளிஞ்சல் தான் வந்துட்டு பொருத்தம் இல்லாதது. சொல்லை பொருளோடு பொருத்துக. வனப்பு அப்படின்னா அழகு, அடவி அப்படின்னா காடு, மருங்கு என்பது பக்கம், மதுரம் என்பது இனிமை. 4, 1, 2, 3 தான் ஆன்சர். பிழையற்ற வாக்கியம் எது? ஒரு மாவட்டத்தில் ஓர் அமைச்சர் அவருடைய மகனோடு சுற்றுலா மேற்கொண்டார். அமைச்சருக்கு ஓர் அமைச்சர் உயிரெழுத்துக்கு முன்னாடி கண்டிப்பாக என்ன வரணும்? ஓர் அப்படி தான் வரணும். ஒருங்கிறது வரக்கூடாது. ஓகேவா? அப்போ ஒரு மாவட்டத்தில் ஓர் அமைச்சர் என்பது தான் வந்துட்டு கரெக்டானது. நெக்ஸ்ட்டு, எழுவாய் செய்யும் வினையை கொண்டு முடியும் தொடர் எவ்வகை தொடர் என தேர்ந்தெடு அப்படின்னா செய்வினை தொடர். எழுவாய் செய்யும்னா எழுவாய்னா என்னது? நம்ம ஒரு தொடரை சொல்கிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம நேம் சொல்கிறோம் அப்படின்னா அது நம்ம நேம் தான் வந்துட்டு எழுவாய். அவங்களே செய்கிறாங்க அப்படின்னா அது வந்து செய்வினை. அதாவது எழுவாய் செய்யும் வினையை கொண்டு முடியும் தொடர் தான் வந்துட்டு செய்வினை தொடர். இப்போ கவிதா அப்படின்னு ஒருத்தவங்க இருக்காங்கன்னா கவிதா பாடம் கற்றால் அப்படிங்கிறது செய்வினையில் தான் வந்தோம். இதே கவிதா பாடம் கற்பித்தால் அப்படின்னு வந்துட்டா அது வந்து பிறவினையில் வந்துடும். பாடம் கவிதாவால் கற்பிக்கப்பட்டது அப்படின்னா அது வந்து செயல்பாட்டு வினையில் வந்துடும். ஓகேவா? நமக்கு எப்படி கொடுக்குறாங்களோ அதை பொறுத்து நம்ம போட்டுருணும் ஆன்சரு. நெக்ஸ்ட் ஒரு மேட்ச் இட். என்றல் அப்படின்றது தொழிற்பெயர், நுந்தை என்பது மருவு, யாவையும்னா முற்றுமை, நன்று என்பது குறிப்பு வினைமுற்று. 4, 3, 1, 2. அடுத்து உம்மை தொகையில் எனும் இடைச்சொல் எவ்வாறு மறைந்து வரும் என்பதை தேர்ந்தெடுக. உம்மை தொகையில் வந்துட்டு அந்த அப்படிங்கிறது எங்கெங்கே மறைஞ்சு வரும் அப்படின்னா இறுதியிலும் இடையிலும் இறுதியிலும் 2 இடத்துலையுமே வந்துட்டு மறைஞ்சு வரும். இப்போ அண்ணனும் தம்பியும் அப்படின்ற இடத்து இருக்குது அப்படின்னா அண்ணன் தம்பி அப்படிங்கிறத வந்துட்டு உம்மை தொகை. இதே அண்ணனும் தம்பியும் இருக்கு இல்லையா, இடையிலையும் கடைசியிலையும் அண்ணனும் தம்பியும் அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னா அது வந்து எண்ணுமையில் வந்துடும். அந்த வந்து 2 இடத்துலையும் மறைஞ்சு அண்ணன் தம்பி அப்படின்னு வந்துருச்சுன்னா அது உம்மை தொகையில் வந்துடும். ஒரு பெயர் சொல்லின் பொருளை செயல்படு பொருளாக வேறுபடுத்துவது எவ்வகை வேற்றுமை என தேர்ந்தெடு. செயல்படு பொருள் வேற்றுமை அப்படின்னாவே என்னது? 2ஆம் வேற்றுமை தான். முதல் வேற்றுமைக்கும் 8ஆம் வேற்றுமைக்கும் உருபு கிடையாது. முதல் வேற்றுமையை வந்து எழுவாய் வேற்றுமைன்னு சொல்வோம், 8ஆம் வேற்றுமையை வெளி வேற்றுமைன்னு சொல்வோம். பின் வருவனவற்றுள் எது உருவகம் அன்று அப்படின்னு கேட்டிருக்காங்க. கயற்கண் அப்படிங்கிறத வந்துட்டு உருவகம் கிடையாது. அப்படியே ஊமை இருக்குது, ஊமையை திருப்பி போட்டால் உருவகம். நெக்ஸ்ட் கொஸ்டின். தானம் தவம் இரண்டும் தங்கா வியனுலகம் இக்குறட்பாவில் இடம்பெற்றுள்ள சீர் மோனை பெயரினை தேர்ந்தெடுக்க. மோனை என்பது முதலெழுத்த ஒன்றி வருவது தான். இதில் வந்து கேட்டிருக்கிறது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் 3 கொடுத்துருக்காங்க இல்லையா, 1, 2, 3 1, 2, 3 இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போ 3 இதுலையுமே வருது அப்படின்னா அது வந்து என்ன மோனை அப்படின்னா கூளை மோனை. இதே 1, 2ல் வந்ததுன்னா இணை மோனை, 1, 3ல் வந்ததுன்னா 1, 3ஆம் சீரில் வந்ததுன்னா பொழிப்பு, 1, 4ஆம் சீரில் வந்ததுன்னா ஒருவு. கூளைன்றதால இது 1, 2, 3ல் வந்தது. முற்று மோனைனா 1, 2, 3 4 சீர்லையுமே வந்திருந்ததுன்னா முற்று மோனையில் வந்துடும். மேற்கதுவாய் அப்படின்னா 1, 3, 4, கீழ்கதுவாய் அப்படின்னா 1, 2, 4. இது எல்லா கொஸ்டினும் வந்துட்டே தான் இருக்குது, கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும் என்னும் புணர்ச்சி விதிப்படி புணர்ந்துள்ள சொல் எது அப்படின்னா கன்றா அப்படின்றதான் வந்துட்டு உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும் அப்படின்றது. இதே மாதிரி சில புணர்ச்சி விதிகள் இருக்குது, அதை வந்து படித்து தெரிஞ்சுக்கோங்க கண்டிப்பாக. ஓகேவா? உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே, உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும், ஈறுபோதல், இனமிகள், அப்புறம் வந்துட்டு பார்த்தோன்னா அடியகரம், ஐயாதல், இந்த மாதிரி சில முக்கிய விதிகள் மட்டுமே கொஞ்சம் படித்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின். விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள் நின்று உடற்றும் பசு இக்குறட்பாவில் காணலாகும் மோனை எது அப்படின்னா வந்துட்டு இது வந்து மேற்கதுவாய். ஏன் அப்படின்னா மோனைனா முதலெழுத்து ஒன்று வருவது இல்லையா, மேற்கதுவாய் அப்படின்னா 1, 3, 4 1, 3, 4ஆவது சீரில் வந்து என்னது மேற்கதுவாயில் வந்துடும். நெக்ஸ்ட்டு கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. வினை தொகையில் வல்லினம் மிகாது அப்படின்றதான் வந்துட்டு கரெக்டு. சால தவ உரிச்சொல் வந்து கண்டிப்பாக வல்லினம் மிகும். வந்தொடர் குற்றியலுகரம் இருக்குல்ல அது பின்னாடியும் வல்லினம் மிகும். உவமை தொகையிலும் வல்லினம் மிகும் என்பதுதான் கரெக்டு. அப்போ வினைத்தொகையில் வல்லினம் மிகாது அப்படின்னு தான் இங்கே கொடுத்துருக்கிறதுல இது கரெக்டு. தொகைநிலை தொடர்களுக்கு புறத்தே அல்லாத சில மொழிகளின் தொக்கி நின்று பொருள் தருவது தான் வந்துட்டு என்ன தொகை அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது வந்து பார்த்தோன்னா அன்மொழி தொகை. அதாவது இந்த 5 வகை தொகை இருக்குல்லையே, இந்த பண்பு தொகை, வினைத்தொகை, உவமை தொகை, உண்மை தொகை, வேற்றுமை தொகை, இந்த 5 வகை தொகையிலையும் வராமல் சில வேறுபட்டு இதை விட்டு தள்ளி வேறு வழியில் வருது அப்படின்னா அதுதான் வந்துட்டு அன்மொழி தொகை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எக்ஸாம்பிள் வந்து நம்ம புக்கில் கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா சிவப்பு சட்டை பேசினார், முறுக்கு மிசை வந்தார். இதுதான் வந்துட்டு மேக்ஸிமம் புக்கில் இருக்கிறதே படிச்சுக்கோங்க, கொஷின்லேயே கேட்டாலும் அதான் வந்து கேட்க போகிறாங்க. இதெல்லாம் வந்து அன்மொழிக்கு எக்ஸாம்பிள்ஸ்.
பரிதிமார் கலைஞருக்கு திராவிட சாஸ்திரி எனும் பட்டத்தை வழங்கியவர் யாருன்னு பார்த்தோன்னா சி.வை. தாமோதரனார் தான் வந்துட்டு திராவிட சாஸ்திரி அப்படின்ற பட்டத்தை வந்து வழங்கியிருப்பார். இந்த சி.வை. தாமோதரனார் வந்து பார்த்தோன்னா இலங்கை யாழ்ப்பாணத்தில் வந்து பிறந்திருப்பார். தமிழ் பதிப்புலகின் தலைமகன் என போற்றப்படுபவரும் வந்துட்டு சி.வை. தாமோதரனார் தான். இவர் வந்து நீதிநெறி விளக்கம் இருக்கு இல்லையா, அந்த நூல்கள் குமரகுருபரோட நூல், அந்த நூலுக்கு உரையுடன் பதிப்பித்தும் இவர் வெளியிட்டிருக்காரு. மூசி பூர்ணலிங்கம் இருக்கார் பாருங்க, இவர் தொடங்கிய அந்த ஞான போதனை அப்படின்ற இதில் தான் வந்துட்டு தொடர்ந்து பரிதிமார் கலைஞர் வந்து நடத்திட்டு வந்துட்டு இருப்பார். ஃபஸ்ட்டு தொடங்கினவர் மூசி பூர்ணலிங்கம் தான் தொடங்கியிருப்பார். அடுத்து எவ்வகை செய்தியும் உவமங்காட்டி எனும் ஓவிய சிறப்பை பழந்தமிழர் அறிந்திருந்ததை காட்டும் இவ்வடி இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு பார்த்தோன்னா மதுரை காஞ்சியில் தான் சொல்லியிருப்பாங்க. எவ்வகை செய்தியும் உவமங்காட்டி அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது 10 பாட்டு நூல்களில் பெரிய நூல் எதுவும் பார்த்தோன்னா மதுரை காஞ்சி தான். அதாவது 782 அடிகள் இருக்கும். மதுரை மட்டும் சிறப்பித்து கூறுறது 354 அடிகள். இது வந்து ஒரு புறப்பொரு நூல். இந்த மதுரை காஞ்சியை எழுதுனது யாருன்னு பார்த்தோன்னா மாங்குடி மருதனார் தான் எழுதியிருப்பார். குற்றால குறவஞ்சி யார் எழுதியிருப்பாங்க? திருக்கூடி ராசப்ப கவிராயர் தான் அவர் எழுதியிருப்பார். முல்லைப்பாட்டு எழுதுனது நப்பூதனார் எழுதியிருப்பார். திருமுருகாற்றுப்படை வந்துட்டு நக்கீரர் எழுதியிருப்பார். இந்த ஏற்றுமதி இறக்குமதி இருக்கு இல்லையா, ஏற்றுமதி இறக்குமதியை பற்றி சில நூல்கள் கூறியிருக்கும். அப்படின்னா மதுரை காஞ்சி பட்டினப்பாளையம் கூறியிருக்கும். இதுலேயும் வந்து மதுரை காஞ்சி வரும். அப்புறம் 6 கிடந்தன்ன அகல் நெடுந்தருவில் அப்படின்னு ஒரு லைன் வரும். அது வந்து மதுரை காஞ்சியில் தான் வந்துட்டு அந்த லைன் வரும். அப்புறம் கூடர் தமிழ் என அழைக்கப்படும் நூலும் வந்துட்டு மதுரை காஞ்சி தான். அடுத்த கொஷின், தென்னிந்தியாவின் ஏத்தன்ஸ் என அழைக்கப்படும் நூல் வந்துட்டு மதுரை. தென்னிந்தியாவின் ஏத்தன்ஸ் என அழைக்கப்படும் ஊர் வந்து பார்த்தோன்னா மதுரை. அந்த நகரம் தான் மதுரை தான் அழைக்கப்படுவாங்க. கல்வெட்டில் வந்து பார்த்தோன்னா இந்த மதுரை வந்து எப்படி வந்து கல்வெட்டில் இருக்கும் அப்படின்னா மதிரை அப்படின்னு தான் வந்துட்டு கல்வெட்டில் இந்த பெயர் வந்து குறிச்சிருப்பாங்க. விழா நிறைந்த நகர் தான் வந்துட்டு இந்த மதுரை. சிலப்பதிகாரத்தில் மதுரை மூதூர் என குறிப்பிட்டிருப்பாங்க. மதுரையை வந்து ஆலவாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெயர் சொல்லியிருப்பாங்கன்னா அது எந்த நூலில் சொல்லியிருப்பாங்கன்னா திருவிளையாடல் புராணத்தில் மதுரையை ஆலவாய் அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. தமிழ்கெழு கூடல் அப்படின்னு சொல்லிட்டு புறநானூறு. நெக்ஸ்ட் கொஷின், உலகினில் நாகரிகம் முற்றும் அழிந்து விட்டாலும் திருக்குறளும் கம்பன் காவியமும் இருந்தால் போதும், மீண்டும் அதனை புதுப்பித்து விடலாம் என கூறியவர் யாருன்னா கால்டுவெல் தான் கூறியிருப்பார். கால்டுவெல் வந்து அயர்லாந்து நாட்டை சார்ந்தவர். இதில் வந்து திராவிடம் எனும் சொல்ல வந்து முதல்ல பயன்படுத்திட்டு வந்துட்டு இருப்பார். 1856 திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படின்ற நூலை வந்துட்டு இவர் வெளியிட்டிருப்பார். இவரை பற்றி மேக்ஸிமம் இந்த 3 கொஷினை தான் திருப்பி கேட்டுகிட்டே இருப்பாங்க. இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது நாடகம் படைத்தல், நடித்தல், நாடக இலக்கணம், இயற்றல் ஆகியவற்றை முக்கோணங்களிலும் நாடகத்தை தொண்டாற்றியவர் யாரா? பரிதிமார் கலைஞர் தான். நாடகவியல் அப்படிங்கிற நூலை எழுதினவரும் பரிதிமார் கலைஞர் தான். ரூபாவதி, கலாவதி, அதில் வந்து பெண்மை வேடங்கள் வந்து அணிந்து நடிச்சிருக்கவரும் இந்த பரிதிமார் கலைஞர் தான். தமிழ் நாடக பேராசிரியர் அழைக்கப்படுவரும் பரிதிமார் கலைஞர். இதே தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் அப்படின்னு சொன்னால் சங்கரதாஸ் சுவாமிகள் வந்துடுவார். நாடக உலகின் இமயமலை அப்படின்னு சொன்னாலும் சங்கரதாஸ் சுவாமிகள் வந்துடுவார். தமிழ் நாடக தந்தை அப்படின்னா தான் வந்துட்டு பம்மல் சம்பந்தனார் வந்துடுவார். இதை வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. இவங்க 3 பேரை பற்றி ஏதோ ஒரு கொஷின் வரலாம். நெக்ஸ்ட்டு, கீழ்கண்டவற்றுள் பறவைகள் சரணாலயம் இல்லாத இடத்தை தேர்ந்தெடுக்க. கோவன் புத்தூரில் தான் வந்துட்டு பறவைகள் சரணாலயம் இருக்காது. இந்த கரைவெட்டி அப்படின்றது அரியலூர் மாவட்டத்தில் இருக்கும். வெள்ளூடு வந்துட்டு ஈரோடு மாவட்டம். சித்திரங்குடி வந்துட்டு ராமநாதபுரம். சித்திரங்குடி மேல் செல்வனூர் அப்படின்ற ஊரில் வந்துட்டு ராமநாதபுரத்தில் இருக்கும். அடுத்த கொஸ்டின், ஜவஹர்லால் நேரு சிறை வைக்கப்பட்டிருந்த அல்மோரா சிறைச்சாலை எந்த மாநிலத்தில் உள்ளது அப்படின்னா உத்தராஞ்சலில் தான் வந்துட்டு இந்த அல்மோரா சிலை வந்து இருக்கும். நேரு வந்து மகளுக்கு கடிதம் எழுதிட்டே இருப்பார். எத்தனை வருஷம் எழுதுவார்? 42 வருஷம் எழுதுவார். 1922 1964 வரைக்கும் எழுதிட்டே இருப்பார். இவர் வந்து சில விஷயங்கள் வந்து அவங்க மகளுக்கு சொல்லியிருப்பார். புத்தகம் வாசிப்பதை கடமையாக இருத்தல் கூடாது அப்படின்னு சொன்னவர் வந்து நேரு தான் சொல்லியிருப்பார். பிளாட்டோவோட புத்தகங்கள் வந்து சுவையானவை அப்படின்னு சொல்லியிருப்பார். கிரேக்க நாடகம் தான் வந்து சிந்தனையை தூண்டுபவை. இதை வந்து இப்படியும் கேட்கலாம் இல்லையா? அப்போ நேரு வந்து சிந்தனையை தூண்டுறது வந்து எந்த மொழி நாடகம் அப்படின்னு கேட்டால் கிரேக்க நாடகம். யாரோட புத்தகங்கள் வந்து சுவையாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் பிளாட்டோட புத்தகம் தான். பிளாட்டோ இருக்கார் இல்லையா, அவரோட புத்தகங்கள் தான் வந்துட்டு சுவையாக இருக்கும் அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார். காளிதாசரோட சாகுந்தலம் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து வாசிக்க வேண்டிய புத்தகம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருப்பார். டால்ஸ்டாயோட போரும் அமைதியும் அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா உலகின் மிக சிறந்த நூலாக கருதப்படுறது. அந்த நூலை தான் வந்துட்டு நேரு சொல்லியிருப்பார். டால்ஸ்டாய் யார் அப்படின்னா ரஷ்ய நாட்டு எழுத்தாளர் தான் வந்துட்டு இந்த டால்ஸ்டாய். ஆனால் நேருக்கு பிடித்தமானவர் யாருன்னு கேட்டால் பெர்ட்ராண்ட் ரசல்ஸ் அப்படிங்கிறவர். அடுத்தது பார்த்தோன்னா கண்ணதாசன் படைத்த நாடகம் வந்து பார்த்தோன்னா
ராச தண்டனை. இங்கே இருக்க மாங்கனி, ஆட்டனத்தி, ஆதிமந்தி, கள்ளக்குடி மகாகாவியம் எல்லாமே வந்து கண்ணதாசனோட படைப்புகள் தான். இருந்தாலும் நாடகம் கேட்டிருக்கிறதால அது ராச தண்டனை. சேரமான் காதலி அப்படின்றதுக்கு அந்த நூலுக்கு தான் வந்துட்டு சாகித்ய அகாடமி விருது கண்ணதாசன் வாங்கியிருப்பாரு. அது 1980. இங்கே பேர் கள்ளக்குடி மகாகாவியம் இருக்கு இல்லையா, இது வந்து கண்ணதாசன் எழுதியிருப்பாரு. இதே பாரத சக்தி மகாகாவியம் அப்படின்னு ஒரு நூல் இருக்குது, அது வந்து கவியோகி சுத்தானந்த பாரதியார் எழுதியிருப்பாரு. அடுத்த கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் பொருந்தாததை தேர்ந்தெடுக்கன்னு கொடுத்துருக்காங்க. அயர்கூற்றில் வருவன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அயர்கூற்றுனா எப்படி இருக்கும் அப்படின்னு, மேற்கோள் வராது, அது வந்து கரெக்டு தான். தன்னிலை முன்னிலை பெயர்கள் படற்கை பெயரழக்க மாறாதுன்னு கொடுத்துருக்காங்க, அது வந்து மாறும். அதனால் இதுதான் வந்து பொருந்தது, தவறாக கொடுத்துருக்காங்க. அது அவை அப்படிங்கிறது அங்கே என மாறும். கால பெயர்கள் அந்நாள் மறுநாள் அப்படின்லாம் மாறும். அப்போ அதெல்லாமே கரெக்டு, அந்த பி மட்டும்தான் தவறு. அடுத்த கொஸ்டின், புத்தகம் வாசிப்பதனை கடமையாக ஆக்குதல் கூடாது, கட்டாயப்படுத்தவும் கூடாது. அப்படி செய்தால் புத்தகம் வாசிப்பு மகிழ்ச்சியை தராது என கூறியவர் வந்துட்டு நேரு தான் சொல்லியிருப்பாரு. கீழ்கண்டவற்றுள் தேவநேய பாவனரின் சிறப்புகளில் பொருந்தாததை தேர்ந்தெடு அப்படின்னா வந்துட்டு செந்தமிழ் ஞாயிறு, செந்தமிழ் செல்வர், தமிழ் பெருங்காவலர் எல்லாமே வந்துட்டு தேவநேய பாவனரோட சிறப்பு பெயர்களில் ஒன்று தான். இவருக்கு வந்து 174 சிறப்பு பெயர்கள் வந்து இருக்கும். அடுத்த கொஸ்டின், உன்னில் இருக்கும் ஆண்டவரின் அரசு இந்த நூலை எழுதியவர் யாருன்னா டால்ஸ்டாய். ரஷ்ய நாட்டு எழுத்தாளர் டால்ஸ்டாய் தான் எழுதியிருப்பார். மேட்சிட்ட பெருஞ்சித்திரனார், கனிச்சாறு, சுரதா வந்துட்டு தேன்மலை, முடியரசன் காவியப்பாவை, பாரதிதாசன் குறிஞ்சித்திட்டு. 3, 4, 1, 2 தான் கரெக்ட் ஆன்சர். பாவரலேறு பெருஞ்சித்திரனார் படைப்புகளில் இல்லாத ஒன்றுன்னு கேட்டிருக்காங்க. எது அப்படின்னு பார்த்தோன்னா கள்ளக்குடி மகாகாவியம் தான் இல்லாத ஒன்று. ஏன் அப்படின்னா கள்ளக்குடி மகாகாவியம் எழுதினாரு கண்ணதாசன் எழுதியிருப்பார். இங்கே இருக்க கொய்யாக்கனி, கனிச்சாறு, நூறாசிரம் எல்லாமே பெருஞ்சித்திரனாரோட படைப்புகள் தான். கனிச்சாறில் வந்து பார்த்தோன்னா 8 தொகுதிகளாக வந்து இருக்கும். பாவலரேறு பெருஞ்சித்திரனார் இவரோட இயற்பெயர் வந்து பார்த்தோன்னா துரை மாணிக்கம். அவரோட இதழ்கள் வந்து முக்கியமானது தென்மொழி, தமிழ் நிலம், தமிழ் சிட்டு. இது 3 வந்து கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும், நிறைய கொஸ்டின் கேட்டுகிட்டே இருக்காங்க. இவரோட லைன் ஒன்று பார்த்தோன்னா வீரநடை செம்மொழி தமிழ் மொழி உலகம் வேன்றுரிய நாள் முதல் உயிர்மொழி அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இது வந்து யாரோட நூல்னா பாவலரேறு பெருஞ்சித்திரனார் இருக்கு இல்லையா, அவரோட வரிகள் தான் வந்துட்டு இது. அதே மாதிரி இன்னொரு லைன் வந்து பார்த்தோன்னா திருந்திய பண்பும் சீர்த்த நாகரிகமும் பொருந்திய தூய்மொழி தமிழ் செம்மொழியாம் அப்படின்னு ஒரு லைன் சொல்லியிருப்பாங்க. அந்த லைன் வந்து யார் சொல்லியிருப்பாருன்னா பரிதிமார் கலைஞர் சொல்லியிருப்பாரு. திருந்திய பண்பும் சீர்த்த நாகரிகமும் சொன்ன லைன் வந்துட்டு பரிதிமார் கலைஞர் சொல்லியிருப்பாரு. வீரநடை செம்மொழி தமிழ் மொழி உலகம் வென்றிய நாள் முதல் உயிர்மொழின்னு சொன்னது அது பெருஞ்சித்திரனார் சொல்லியிருப்பாரு. அடுத்தது பெரியாரின் வாழ்க்கை நிகழ்வுகள் வந்து கேட்டிருக்காங்க. யுனெஸ்கோ விருது எப்போ வாங்கியிருப்பாருன்னா 1970 வாங்கியிருப்பாரு. அஞ்சல் தலை வந்து 1978. பங்கேற்ற கூட்டங்கள் 10,700 கூட்டங்கள் பங்கேற்றிருப்பார். உரையாற்றிய மணி நேரம் வந்து 21,400 மணி நேரம் உரையாற்றியிருப்பார். 3, 4, 2, 1 தான் கரெக்டு. திருவிளையாடல் புராணத்தில் உள்ள காண்டங்கள் பொருந்தாத காண்டனை பெயரனை குறிப்பிடுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து திருவிளையாடல் 3 காண்டம் தான் இருக்கும். மதுரை காண்டம், கூடர் காண்டம், திருவாலவாய் காண்டம். வஞ்சி காண்டம்னு ஒன்று வரவே வராது. வஞ்சி காண்டம் எங்கே வரும் அப்படின்னா சிலப்பதிகாரத்தில் தான் வந்துட்டு வஞ்சி காண்டம் வரும். புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சி காண்டம்னு சிலப்பதிகாரத்தில் வரும். அடுத்த கொஸ்டின், நரை முடித்து சொல்லால் முறை செய்தான் இத்தொடரில் குறிப்பிடப்படுகின்ற அரசன் யார் அப்படின்னா கரிகாலன். மணிமேகலை அமுத சுரபியை பெற்றிட உதவியவை யார் அப்படின்னா தீவத்திலகை தான் வந்துட்டு இந்த அமுத சுரபியை பெற்றிட உதவியிருப்பாங்க. மணிமேகலை வந்து மணிப்பல்லவ தீவுக்கு இந்த மணிமேகலா தெய்வம் வந்து கொண்டுட்டு போயிடும். அங்கே தான் வந்து இந்த தீவத்திலகை வந்து இந்த புத்த பாத பீடிகை வந்து பாதுகாத்துட்டு இருப்பாங்க. அவங்களோட உதவியால் தான் இந்த அமுத சுரபியை வந்து பெறுவாங்க. அமுத சுரபி அப்படின்னா என்னென்னா அல்ல குறையாத உணவை வந்து கொடுத்துட்டே இருக்கும். அதுதான் வந்துட்டு இந்த அமுத சுரபி. இந்த அமுத சுரபி வந்து இந்த மணிமேகலை வந்து கையில் பெற்றோடனே யார்கிட்ட வந்து முதல் பிச்சை ஏற்றிருப்பாங்க அப்படின்னா ஆதிரை கிட்ட தான் வந்துட்டு பிச்சை ஏற்றிருப்பாங்க. முன்பு வந்து இந்த அமுத சுரபி வந்து யாருக்கிட்ட இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ஆபுத்திரன் இருக்காரு இல்லையா, ஆபுத்திரன் கிட்ட தான் முன்ன வந்து அந்த அட்சய பாத்திரம் இருந்திருக்கும் அந்த அமுத சுரபி. இப்போ தான் வந்துட்டு மணிமேகலை கிட்ட இருக்கும். இந்த பாத்திரத்தில் வந்து நம்ம எவ்வளோ ஒரு டைம் உணவு போட்டுட்டோம் அப்படின்னா அது வந்து அல்ல குறையவே குறையாது, உணவு வந்துட்டே தான் இருக்கும். அதை வச்சு வந்து இவங்க ஏழைங்களுக்கெல்லாம் வந்து உதவுவாங்க. அடுத்து பார்த்தோன்னா சான்றோர் செல்வம் என்பது சேர்ந்தோர் புன்கண் அஞ்சும் பண்பின் மென்கண் செல்வம் செல்வம் என்பதுவே. இப்பாடல் வரிகளை பாடியவர் யார் அப்படின்னா மிளைக்கிலான் நல்வேட்டனார் தான் பாடியிருப்பார். எந்த நூலில் நற்றிணையில் பாடியிருப்பார். அடுத்த கொஸ்டின், தருமிக்கு பொற்கிழி அளித்த படலம் எந்த காண்டத்தில் அமைந்துள்ளது அப்படின்னு பார்த்தோன்னா திருவாலவாய் காண்டம். திருவிளையாடல் புராணம் பார்த்தோம் இல்லையா, அதில் 3 காண்டம் இருக்கும். அதில் அந்த 3வது காண்டத்தில் தான் வந்துட்டு இந்த படலம் இருக்கும், தருமிக்கு பொற்கிழி அளித்த படலம். அடுத்து அஷ்டபிரபந்தம் கீழ்கண்டவன்று எதனை குறிக்கும் அப்படின்னா சிற்றிலக்கியங்கள். 8 சிற்றிலக்கியங்களை குறிக்கிறது தான் இந்த அஷ்டபிரபந்தம். பிரபந்தம் அப்படிங்கிறது ஒரு அந்த வடச்சொலுக்கு நன்கு கட்டப்பட்டது அப்படின்னு தான் வந்துட்டு பொருள். பிரபந்தம் அப்படின்னா சிற்றிலக்கியங்கள்னு சொல்லுவாங்க.
கந்தபுராணத்தில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை பார்த்தோன்னா 2034 2034 பாடல்கள் வந்து இந்த கந்தபுராணத்தில் இருக்கும். கந்தபுராணத்தை எழுதினவங்க யார் அப்படின்னா அசலாம்பிகை அம்மையார். இந்த அசலாம்பிகை அம்மையாரை இக்கால ஔவையார் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா திருவிக்கா சொல்லியிருப்பாரு. நெக்ஸ்ட் பார்க்கலாம். நல்லது செய்தல் ஆற்றீராயினும் அல்லது செய்தல் ஓம்புமின் அதுவே தான் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் பார்த்தோன்னா புறநானூறில் தான் வந்துட்டு இந்த வரிகள் வந்து இடம்பெற்றிருக்கும். இந்த வரிகள் பாடினவர் யார் அப்படின்னா நரிவேறு உத்தலையார் பாடியிருப்பார். அடுத்த கொஸ்டின், மறைமலை அடிகளாரின் மகள் யார் அப்படின்னா நீலாம்பிகை அம்மையார் தான் மறைமலை அடிகளாரோட பொண்ணு. இவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 3 நூல்கள் வந்து எழுதியிருப்பாங்க. பட்டினத்தார் பாராட்டிய மூவர், முப்பெண்மணிகளின் வரலாறு, வடச்சொல் தமிழ் அகரவரிசை, இதெல்லாம் வந்து இவங்க எழுதின நூல், நீலாம்பிகை அம்மையாரோட நூல்கள். 9 உடுப்பவை 2 என்ற பாடலடி இடம்பெற்றுள்ள நூல் பார்த்தோன்னா புறநானூறில் தான் வந்துட்டு இந்த பாடலடி இருக்கும். இது யார் சொல்லியிருப்பாங்கன்னா நக்கீரர் தான் எழுதியிருப்பார். 9 உடுப்பவை 2 அப்படின்னு சொல்லிட்டு. போரை ஒழிமின் என்று கோவூர் கிழாரின் அறிவுரையை கேட்டு போரை நிறுத்திய மன்னன் யாருன்னு பார்த்தோன்னா நெடுங்கல்லி. அடுத்த கொஸ்டின், பெருவெடிப்பு கொள்கையின் பேரண்டம் விரிவடைந்து நிற்பதை கூறும் பாடல் இடம்பெற்ற நூல் பார்த்தோன்னா திருவாசகம். திருவாசகத்துக்கு உருவார் ஒரு வாசகத்திற்கு முருகார் அப்படின்னு ஒரு பழமொழியே இருக்கு இல்லையா, அது வந்து திருவாசகத்தோட பக்தி சுவையை வந்துட்டு தெளிவுற விளக்கும். அந்த அளவுக்கு திருவாசகம் வந்து அவ்வளோ பக்தி சுவை உடையதாக இருக்கும். இதில் தான் 658 பாடல்கள் இருக்கும், நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஓகேவா. தேம்பாவணி என்பது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கிறிஸ்துவ காப்பியம் தான் வந்துட்டு இந்த தேம்பாவணி. தேம்பாவணி எழுதினவர் யாருன்னு பார்த்தோன்னா வீரமாமுனிவர் எழுதியிருப்பார். கிறிஸ்துவர்களின் கலை களஞ்சியம் என அழைக்கப்படுவது தேம்பாவணி. இதை எழுதினவர் தான் வந்துட்டு வீரமாமுனிவர். கிறிஸ்தவர்களின் தேவாரம் என அழைக்கப்படுவது ரட்சணிய மனோகரம். அந்த ரட்சணிய மனோகரம் எழுதினது H.A. கிருஷ்ணபிள்ளை எழுதியிருப்பார். நெக்ஸ்ட் பாருங்க, தண்டமிழ் ஆசான் என பாராட்ட பெற்றுப்பவர் யார் அப்படின்னா சீத்தலை சாத்தனார் தான் வந்து தண்டமிழ் ஆசான் அப்படின்னு பாராட்ட பெற்றிருப்பாரு. யார் அப்படி சொல்லிட்டு பாரு, இளங்கோவடிகள் தான் சீத்தலை சாத்தனார் அந்த மாதிரி சொல்லியிருப்பாரு. அடுத்த கொஸ்டின், திருவள்ளுவ மாலையில் திருக்குறளை புகழ்ந்து பாடியுள்ள புலவர்கள் எத்தனை பேர் அப்படின்னா 53 பேர் பாடியிருப்பாங்க. திருவள்ளுவ மாலையில் 55 பாடல் இருக்கும், 53 புலவர்கள் பாடியிருப்பாங்க. டேஸ் என தொடங்கும் திருப்பதிகம் பாடி பாம்பின் விடத்தை அப்பர் போக்கி அருளினார் அப்படின்னா ஒன்றுக்கெல்லாம் அப்படின்ற திருப்பதிகத்தை பாடி தான் வந்துட்டு அந்த பாம்பின் விஷத்தை வந்து போக்கியிருப்பார். யாருக்கு அப்படின்னா அப்புத்தேடிகள் இருக்கார் இல்லையா, அவரோட பையன் மூத்த பையன் இருக்காங்களே, மூத்த திருநாவுக்கரசு அவனோட பேர். அவனோட உள்ளங்கையில் வந்து அந்த பாம்பு தீண்டி இருக்கும். அந்த விஷத்தை போக்கிறதுக்காக தான் இந்த ஒன்றுக்கெல்லாம் அப்படின்ற பதிகத்தை அப்பர் பாடி அந்த விஷத்தை வந்து போக்கியிருப்பார். அடுத்த கொஸ்டின், மேட்சிட்டு களவெளி 40 பொய்கையார், கைநிலை அப்படிங்கிறது புள்ளங்காடனார் எழுதியிருப்பார். கார் 40 கண்ணன் கூத்தனார், பழமொழி என்பது முன்றுரை அறையினார் எழுதியிருப்பார். 2, 3, 4, 1 தான் கரெக்டு. அடுத்த கொஸ்டின், அருமோ நரி நக்கிற்று என்று கடல் அப்படின்றது வந்து ஒரு பழமொழி. தமிழ் எண்களை கூட்டுகன்னு கொடுத்துருக்காங்க. தமிழ் எண்களுக்கு வந்து ஒரு எழுத்து இருக்கும், அந்த எழுத்துக்கும் ஒரு நம்பர் இருக்கும், அதை வந்து தெரிஞ்சுக்கணும். இப்போ ரூனா வந்து 5, ஆனா வந்து 8, அப்போ 58. சூனா 6, ஆனா 8, அப்போ 58 68 கூட்டினா 126. காவு சூ இதுதான் வந்துட்டு கரெக்டு, 126. ஆற்றில் பகுபத உறுப்பிலக்கணத்தின்படி எவ்வாறு பிரியும் அப்படின்னா ஆற்று கூட்டல் ஆ கூட்டல் ஈர், அதுதான் வந்துட்டு ஆற்றீர். ஆற்று கூட்டல் ஆ கூட்டல் ஈர் தான் வந்துட்டு ஆற்றீர். தமிழ் வந்து டேஸ் ஓசை மொழி அப்படின்னா தமிழ் வந்து மெல்லோசை உடையது. இங்கே இருக்க செப்பலோசை பார்த்தோம் அப்படின்னா வெண்பா அப்படிங்கிறது செப்பலோசையை பெற்று வரும், வஞ்சிப்பா அப்படிங்கிறது தூங்கலோசையை பெற்று வரும், களிப்பா அப்படின்றது துள்ளலோசையை பெற்று வரும், ஆசிரியப்பா என்பது அகவலோசையை பெற்று வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின், சான்றாண்மை அசை பிரித்து காட்டுதலில் சரியான விடையை தேர்ந்தெடுக்க அப்படின்னா சான் குட்டல் ரான் குட்டல் மை தான் வந்துட்டு சான்றாண்மை. இதுதான் வந்து அசை பிரித்து எழுதுறது. குறில் நெடில் அப்படி பிரிப்போம் இல்லையா, அது வந்து அசை பிரித்தல், அந்த மாதிரி பிரித்து எழுதுறது. நெக்ஸ்ட்டு, புறத்திணைகள் வந்து எத்தனை வகைப்படும்னு கேட்டிருக்காங்க. புறத்திணைகள் வந்து பார்த்தோன்னா 12 வகைப்படும். ஆனால் புறநானூரில் பார்த்தோம் அப்படின்னா 11 புறத்திணைகள் தான் வந்து கூறியிருப்பாங்க. புறநானூரில் மேதன் டைம் பார்த்துருக்கோம், 65 துறைகளும் 11 புறத்திணைகள் மட்டும்தான் கூறியிருப்பாங்க. இந்த 12 புறத்திணையில் ஒரே ஒரு திணையை மட்டும் கூறியிருக்க மாட்டாங்க. அது என்ன திணை அப்படின்னா உளிஞ்சை திணை வந்து புறநானூரில் கூறியிருக்க மாட்டாங்க. மற்றபடி அந்த வெச்சி, கரந்தை, பாடன் திணை, வஞ்சி, காஞ்சி இது மீதியெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து கூறியிருப்பாங்க. உளிஞ்சை திணையை மட்டும் புறநானூரில் கூறியிருக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், 4ஆம் வேற்றுமை சொல்லுறுப்புகள் எவை அப்படின்னா பொருட்டு நிமித்தம் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு 4ஆம் வேற்றுமை உரியது சொல்லுறுப்புகள். 4ஆம் வேற்றுமை உருபு வந்துட்டு கு. ஓகேவா. பாஞ்சாலி சபதம் இலக்கியத்தில் குளிர்காவு காவுஞ்ச் இதில் இடம்பெற்றுள்ள கா என்பதன் பொருளை தேர்ந்தெடுக்க.
பாஞ்சாலி சபதத்தில் கான் இதில் இருக்கு இல்லையா, குளிர்காவும். இதில் கா அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா காடு. கானா வந்து காடு. கானா சோலைன்னு படிச்சிருக்கோம். இவங்க கேட்டிருக்கிறது பாஞ்சாலி சபதத்தில் கானா என்னத்த சொல்லியிருக்காங்க அப்படின்னா கானா காடு அப்படின்ற பொருளை வந்து பாஞ்சாலி சபதத்தில் சொல்லியிருக்காங்க. அடுத்து நேர நிகர அன்ன இன்ன என்பனவும் பிறவும் ஓம துருபே என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் பார்த்தோன்னா நன்னூல். இந்த மாதிரி இலக்கணம் பற்றி வர்றது எல்லாமே மேக்ஸிமம் நன்னூலில் சொல்லியிருப்பாங்க. தெரியல கூட நம்ம நன்னூல்லே ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவா? அதாவது ஊம உருவு வந்து போல புறைய ஒப்ப உரலை இந்த நேர நிகர அன்ன அப்படிலாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்துட்டு எந்த நூலில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா நன்னூலில் சொல்லியிருக்காங்க. இந்த நன்னூல் எழுதினவங்க வந்து பார்த்தோன்னா பவனந்தி முனிவர் எழுதியிருப்பார். இது வந்து ஒரு வழி நூல் தான். ஓகேவா? தொல்காப்பியத்தை முதல் நூலாக கொண்டு தான் வந்துட்டு இந்த நன்னூலை வந்து எழுதியிருப்பாங்க. தொல்காப்பியத்தை எழுதினவர் தொல்காப்பியர். யாப்பருங்கலகாரிகைன்னு இருக்கு இல்லையா, அதை எழுதினவர் வந்து அமிர்த சாகரர். அகத்தியம் எழுதினது அகத்தியர். அடுத்த கொஸ்டின், நாட்டை காக்க ஐவர் போர்க்களம் சென்றனர் எனும் தொடரில் ஐவர் என்பதன் இலக்கணம் என்ன அப்படின்னா ஐவர் என்பது ஒன்றொளி பொதுச்சொல். அதாவது எப்படி சொல்கிறது, ஐவர் அப்படின்னா போர்க்களம் செல்றாங்க. போர்க்களம் யார் செல்வாங்க, ஆண்களா பெண்களா? ஆண்கள் தான் சொல்லுவாங்க. அதாவது இப்போ உயர்திணை அக்ரிணை இருக்குன்னு வச்சுக்கோங்க. உயர்திணை வந்து ஆண்பால் பெண்பால் பலர்பால்னு இருக்கும். இந்த மாதிரி பால் பாகுபாடு காட்டுறதெல்லாம் வந்துட்டு உயர்திணையில் மட்டும்தான் இருக்கும். அக்ரிணில் வந்து ஒன்றன்பால் பலவின்பால் இருக்கும். இதில் வந்து பால் பாகுபாடு காட்ட மாட்டாங்க. ஆனா பெண்ணா அப்படின்ற பால் பாகுபாடு காட்ட மாட்டாங்க. இந்த மாதிரி பொதுவாக வர சொல்லலாம் இருக்குல்ல. இப்போ ஐவர் போர்க்களம் சென்றனர் அப்படின்னு பொதுவாக தான் சொல்லியிருக்காங்க. இதில் இந்த ஐவர் அப்படிங்கிறது போர்க்களம் அப்படின்ற குறிக்கிறதால ஆண்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே புரிஞ்சுக்க போகிறோம். அதனால இது ஒன்றொளி பொது சொல்ல வந்துடும். இப்போ வந்து இருவர் கோலமிட்டனர் அப்படின்னு வந்துச்சுன்னா கோலம் யார் இடுவாங்க, பெண்கள் தான் கோலம் இடுவாங்க. அந்த கோலம் இடுறத வச்சு நம்ம இந்த இருவர் வந்து பெண்களாக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறோம் இல்லையா, அதுதான் ஒன்றொளி பொதுச்சொல். மாடு நன்றாக உழுதது அப்படின்னா அது மாடு நன்றாக, எந்த மாடு வந்து உழும், காளை மாடு தான் வந்துட்டு நன்றாக உழும். இந்த மாடு அப்படிங்கிறது அப்போ இதில் ஒன்றொளி பொது சொல்ல வந்துடும். அவங்க கொடுத்துருக்க ஒரு லைன் இருக்குது அப்படின்னா அதில் ஒரே ஒரு இப்போ ஐவர் இருவர் மாடு அப்படின்னா இந்த ஒரு சொல்ல வந்துட்டு வேறு அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதை வச்சு இதோட மீனிங் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் நாமளாவே. அடுத்தது பார்த்தோன்னா, தீயினால் சுட்ட பொன் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு இக்குறட்பாவில் பயின்று வரும் அணியாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. வேற்றுமை அணி. அடுத்து இழுக்கல் உடையுளி ஊன்றுகோல் அற்றே ஒழுக்கமுடையார் வாய்ச்சொல் இக்குறட்பாவில் உள்ள உவமையின் பொருளை தேர்ந்தெடுக்க. ஊன்றுகோல் அப்படின்னா என்னென்னா பெரியோர் வாய்ச்சொல் தான் வந்துட்டு ஊன்றுகோல். பட்டியுல காலை படிப்பால் கறக்குமே நல்ல பசு வேலை தவிராதுளும் இப்பாடலடிகள் இடம்பெற்றுள்ள பொருட்கோள் வகையினை தேர்ந்தெடு அப்படின்னா கொண்டு குட்டு பொருட்கோள். பொருட்கோள் எத்தனை வகைப்படும் அப்படின்னா 8 வகைப்படும். அன்னம் நுனினா வருட எவ்வெழுத்துக்கள் தோன்றும் அப்படின்னா ராழா வரும் தான் வந்துட்டு அன்னம் நுனினா வருட ராழா வரும். அடுத்த கொஸ்டின், நாலா முன்னும் தனநக்கல் புணரும் விதிப்படி பின்வருவனவற்றுள் எது சரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நாலா முன்றனவும் நாலா முன் தனவும் அப்படின்றதான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். இதெல்லாம் புக்லேயே இருக்கும், ஒரு டைம் பார்த்துக்கோங்க. வித்தோடு சென்ற வட்டி என்னும் நற்றிணை வரியில் குறிப்பிடப்படும் வட்டி என்பதன் பொருள் என்ன? இந்த வரி வந்து பார்த்தோன்னா நற்றிணையில் வரும். இதில் வர வட்டி அப்படின்னா என்னென்னா பனையோலை பெட்டி அப்படின்றத குறிக்கும். வித்து அப்படின்னா விதையை குறிக்கும். ஓகேங்களா? ஓகே, இன்றைக்கி நான் 100 கொஸ்டின்ஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.